வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் கிரக பிரதிஷ்டை பண்ணும் பொழுது பாடின சங்கீதம்தான் இது. அவருடைய இந்த சூழ்நிலை, பரதேசியாய் அலைந்த சூழ்நிலை, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு வந்த மரண பயம், தனிமையான வாழ்க்கை, அவாந்தர நிலை, வனாந்தர வாழ்க்கை, இப்படிப்பட்ட இருளான வாழ்க்கை, மரண பயத்தின் வாழ்க்கையில் வாழும் பொழுது புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் இருந்தார். அந்த புலம்பலும் அழுதலையும் கேட்டு தேவன் அதை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார் என்று சொல்லக்கூடிய காரியம்தான் இந்த காரியம். இன்று நீங்களும் புலம்பிக் கொண்டு இருக்கலாம் அல்லது அழுது கொண்டு இருக்கலாம். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட தன்மையான வாழ்க்கை? நான் இயேசுவை உண்மையாக தானே ஆராதிக்கிறேன். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை? எனக்கு ஏன் துக்கம்? எனக்கு ஏன் கவலை? எனக்கு ஏன் தேவையில்லாத பலி சுமைகள் என்று சொல்லி ஒருவேளை வேதனையோடு காணப்பட்டு கொண்டு இருக்கலாம், அல்லது நிந்தனையான சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கலாம், புலம்பிக் கொண்டு இருக்கலாம், துக்கப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிற தேவன். பரிசுத்த வேதாகமத்திலையும் மற்றும் அநேக பரிசுத்தவான்கள் இந்த சூழ்நிலையில் கடந்து வரும் பொழுது அவர்களும் அப்படித்தான் புலம்பிக் கொண்டு இருந்திருப்பாங்க, கண்ணீர் வடித்து கொண்டும் துக்கத்தோடும் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் தேவ சந்நிதியில் வந்து புலம்பிக் கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் அழுது கொண்டும் இருந்தார்கள். நீங்களும் தேவ சந்நிதியில் வந்து அவரிடம் புலம்பலை, உங்களுடைய புலம்பலை சொல்லி உங்களுடைய கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லாம் சொல்லணும். மற்ற மனிதர்களிடம் சொல்லக்கூடாது. அப்படி தேவ சந்நிதியில் நீங்கள் சொல்லும் பொழுது தேவன் உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார், சந்தோஷமாக மாற்றுவார். உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்ன தேவன் உன் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றி உன் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றி இந்த பூமியில் மகிழ்ச்சியாக தங்கியிருக்கும்படி செய்வார். ஒன்று மட்டும் செய்தால் போதும், அவர் மேலே விசுவாசம் வைத்து அவரிடம் வந்து சொல்லணும் எல்லாவற்றையும். மற்ற மனிதர்களிடமோ மற்றவர்களிடமோ சொல்லக்கூடாது, இயேசுவிடம் மட்டும்தான் வந்து சொல்லணும். சொல்லும் பொழுது உன் வாழ்க்கையை மாற்றுவார். உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.